சங்கீதம் 149ல ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்கள் நிறைய. அதை நான் எளிமையா சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். பரிசுத்தவான்களுடைய மகிமை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. 149 சங்கீதம் 5, 8 வசனங்கள், 2 வசனம் மட்டும், 5, 8 மட்டும். பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். அடுத்தது, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். பரிசுத்தவான்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்களாம், படுத்து இருக்கும் போது கூட ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பாங்களாம். ஆண்டவருடைய அவரை மகிமையோட கெம்பீரிப்பாங்களா. இன்னைக்கு ஆஹா சூப்பர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மகிமையோட அவரை வந்து கெம்பீரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்களா. படுக்கையின் மேலும் கூட. நம்முடைய இருதயமானது படுக்கை படும்போது கூட இன்றைய நாளை குறித்து ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம வழிநடத்தினார். இன்னைக்கு சுகபத்திரமா நம்ம படுத்திருக்கிறோம்னா அது ஆண்டருடைய கிருபை தான். 3 நேரமும் நம்ம சாப்பிட்டோம்னா அது ஆண்டருடைய கிருபை தான். ஒவ்வொரு நேரமும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து ஆண்டவர் நம்ம நாவை அடக்கி வைக்கிறார். அது ஆண்டருடைய கிருபை தான். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்ம ஜீவித்து கொண்டிருக்கோம். அதனால நம்ம படுக்கையில அவரை நோக்கி துதித்து கொண்டே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே நம்ம படுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பரிசுத்தவான்கள் அப்படித்தான் செய்வாங்க. அவங்க வாயில கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கு. அவர் துதி மட்டுமல்ல, அவர்கள் கையில இரு கருக்குள்ள பட்டயம் இருக்குன்னு சொல்லுங்க. இரு கருக்குள்ள பட்டயம் என்றால் அவருடைய வசனம் தான் இரு கருக்குள்ள பட்டயம். அப்போ கர்த்தரை துதித்து பாடுகிற துதி நம்மளுடைய வாயில இருக்கும். அடுத்தது அவர் கையில இருக்கிறது இரு கருக்குள்ள பட்டயம். நம்ம கையில வசனம் என்ற ஒரு கருக்குள்ள பட்டயம் இருக்கு. அப்போ பரிசுத்தவான்களுடைய எப்படி இருப்பாங்கன்னா, பரிசுத்தவானுடைய கேரக்டர் என்னன்னா, இந்த இடத்துல பார்க்கறது படுக்கையிலும் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை வந்து அவருடைய நாமத்தை குறித்து களி கூர்ந்து அவரை கம்பீரமாய் பாடுவார்கள் இல்லையா, கம்பீரிப்பார்கள். அடுத்ததாக அவருடைய வாயில ஆண்டருடைய துதி இருக்கும். எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி தகப்பனே, காரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியரங்கமாக நம்ம சத்தமா சொல்ல முடியலன்னா கூட நம்மளுடைய இருதயத்துல நம்ம ஆண்டரை நோக்கி நம்மளுடைய துதி எப்பயுமே நம்ம கிட்ட வாயில மெதுவா மெல்லிய முணுமுணுப்போட அவருடைய துதி இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக அவருடைய கையில இரு கருக்குள்ள பட்டயம் வசனம் இருக்கு நம்ம கையில. ஆனா அது வந்து அது இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகையினால அவருடைய பரிசுத்தவான்களாக அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்குள்ளார நம்ம பார்த்தோம். கடந்த யோபுல சொன்னது போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும். இந்த கேரக்டரிஸ்லாம் நம்ம கொண்டு வரும்போது கட்டாயம் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நமக்குள்ளார ஒரு பரிசுத்த தன்மை நமக்கு வரும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அவரை துதிக்க துதிக்க நம்ம கிட்ட இருக்க, அவரை ஜெபிக்க வேத வசனத்தை வாசிக்க நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தமான உடையெல்லாம் களைஞ்சு போகும். அசுத்தமான காரியங்கள், கரையான காரியங்கள் எல்லாம் களைஞ்சு போய் பரிசுத்தமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.